பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. செல்வி, நீ வீட்ல தான் இருக்கியா? வா முத்தழகு, இந்நேரம் நான் எங்க போக போறேன்? இல்ல, மதியம் நம்ம ராதாக்கா கடைக்கு துணி தைக்க கொடுத்துருந்தேன், அதை வாங்க வந்தேன். அப்போ உங்க வீடு பூட்டி இருந்ததே. ஆமா முத்தழகு, இதை பத்தி நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். காலையில நம்ம துளசி திடீர்னு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. யாரு? குமாரன சம்சாரமா? ஆமா புள்ள, ஒரு சிறப்பு பயிற்சி நடக்குது, வர முடியுமான்னு கேட்டாங்க. சரின்னு கிளம்பி போனேன். அங்கே போன பிறகுதான் தெரிஞ்சுது, சிறுதானியங்களில் என்னென்ன பலகாரமெல்லாம் செய்யலாம், அதையெல்லாம் விற்பனை செய்ய என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான பயிற்சின்னு. ஏன் செல்வி, சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக தயாரித்து அதை ஒரு தொழிலாகவே தொடங்கலாம்னு அன்னைக்கு நாம் பேசிக்கிட்டு இருந்தோமே, அதை நீ மறந்துட்டியாக்கும்? என்னைய விட்டுவிட்டு நீ மட்டும் போயிட்டு வந்திருக்க. முத்தழகு, அங்கே போன பிறகுதான் என்ன பயிற்சின்னு தெரிஞ்சுதுன்னு சொன்னல. கோவப்படாத புள்ள, இன்னமும் 4 நாள் இந்த பயிற்சி நடக்க போகுதான். அதுக்கு நாம 2 பேரும் ஒன்னா போயிட்டு வந்துருவோம். அப்போ சரி. ஆனால் இன்னைக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்களே. நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட தகவல்களை உனக்கு ஒன்று விடாமல் சொல்லிவிடுறேன். இதோ இந்த நோட்டில் குறிப்பும் எடுத்து வச்சிருக்கேன். நல்லதா போச்சு. இப்படி குறிப்பெடுத்துக்கிறதுனால மனசில் நல்லா பதியறதோட சந்தேகம் வரும்போது எடுத்து சரி பார்த்துக்கவும் முடியும். அட, நோட்டை பற்றி பேசும்போது தான் நினைவுக்கு வருது, இன்னைக்கு வானொலியில் விவசாய நிகழ்ச்சியை உன்னோட சேர்ந்து கேட்கலாம்னு தான் வந்தேன். ஆமாம், நேரம் ஆயிருச்சே, இதோ வைக்கிறேன் புள்ள. இன்னைக்கு சிறுதானிய பயிர்கள் பற்றின தொடர் நிகழ்ச்சி தானே? ஆமாம், சிறுதானிய சாகுபடியில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. சிறுதானியங்களுக்கான அறுவடை பிந்தைய தொழில்நுட்பங்கள். இதில் அறுவடை செய்தல், கதிரடித்தல், சுத்தம் செய்தல், உலர்த்துதல், சேமித்தல் மற்றும் பதப்படுத்துதல் ஆகிய விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு. எதை பேஸ் பண்ணி நாம் அறுவடை செய்கிறோம்? தானியங்கள் முதிர்ச்சி அடைஞ்ச உடனே தான் நம்ம அறுவடை செய்ய முடியும். எப்போ நம்ம அதை முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா, தானியங்கள் கடினமாக இருக்கும், உலர்ந்திருக்கும், 25% குறைவான ஈரப்பதத்தோடு இருக்கும்போது அறுவடை செய்ய வேண்டும். பொதுவாக தானியங்கள் மஞ்சள் பழுப்பு நிறமாக மாறும்போது, சில தானியங்கள் முனையில் காஞ்சி உதிர தொடங்கும் போது அறுவடை செய்யணும். கதிரடித்தல் பழங்காலத்திலேருந்தே நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான். தானியங்களை மணிகளாக பிரிக்கிறதுக்கு இயந்திரங்கள் அல்லது கைகளால் செய்யப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். சிறுதானியங்களை கதிரடிக்கும் முறையை மூங்கில் கொம்பு மூலமாகவோ இல்லைன்னா கைமுறையிலையோ அல்லது இயந்திரங்கள் மூலமாகவோ அடிக்கலாம். தட்டுகளை உடைச்சி தானியங்களை பிரிக்கணும். கையால் தட்டி பண்ணலாம். பாரம்பரிய முறையில் தானிய கதிர்களை கைகளால் தட்டி அதிலிருந்து தானியங்களை உதிர்க்கலாம். இயந்திரம் மூலமாக நாம் தானியங்களை பிரித்து எடுக்கிறதுக்கு மல்டி கிராப் த்ரெஷருங்கிற கருவியை பயன்படுத்தி தானியங்களை கதிரிலேருந்து பிரித்தெடுப்பது ஆகும். இது பார்த்திங்கன்னா சோளம், கம்பு, திணை, குதிரைவாளி போன்ற பயிர்களுக்கு உகந்தது. மல்டி கிராப் த்ரெஷர் முறையானது பாரம்பரிய முறையான மாடு மிதித்தல் இல்லைனா கையில் தட்டுறது ஆகியவற்றை விட எளிதான மிகவும் விரைவான செயல்முறையாகும். அதன் பின்னர் சுத்தம் செய்கிறது மற்றும் உலர்த்துதல் போன்ற செயல்முறைகளை செய்யணும். சுத்தம் செய்கிறதுங்கிறது கதிரடித்த பிறகு தானியங்களை மற்ற தூசுகள் மற்றும் கழிவுகளிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இதற்காக பல்வேறு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சிறுதானியங்களை நம்ம தூற்றுவது ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். இந்த தூற்றுதல் எதற்காக பண்ணுறோம்? அதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா, சிறுதானியங்களோட தரத்தை மேம்படுத்தப்பட்டதாக மாற்றுறதுக்கு. இது உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறதோட சுவையும் மேம்படுத்தப்படுகிறது. சேமிப்பு மற்றும் விற்பனை
நமக்கு நீண்ட காலம் பாதுகாப்பாக சேமிக்கிறதுக்கும் அவை அதிக சந்தை மதிப்பை பெறதுக்காகவும் நம்ம பண்ணுறோம். பாரம்பரிய முறையில் வந்து பார்த்திங்கன்னா தானியங்களை அறுவடை செஞ்சப்புறம் கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இதில் வந்து ஊட்டச்சத்து பாதுகாப்பு ஜாஸ்தி ஆகுது. தானியங்கள் சேதமடையாமல் பாதுகாக்கப்படுவதனால அதனோட ஊட்டச்சத்துக்கள் வந்து மிகவும் அதிகமாக பாதுகாக்கப்படுகிறது. அடுத்து வந்து கட்டாயம் நம்ம வந்து உலர்த்துதல் செய்யணும். தானியங்களில் ஈரப்பதத்தை குறைப்பதற்கு இயந்திரங்கள் மற்றும் சூரிய ஒளியை பயன்படுத்தி உலர்த்தப்படுகிறது. நவீன காலங்களில் சூரிய ஒளியை நம்ம பயன்படுத்தி சோலார் ட்ரையர் மூலமாகவும் சில இடங்களில் வந்து எளிதாக உலர்த்தப்படுகிறது. இது தானியங்கள் நீண்ட காலங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்க உதவி செய்யும். சேமித்தல் மற்றும் பதப்படுத்தலில் உள்ள தொழில்நுட்பங்கள் பார்த்திங்கன்னா உலர்ந்த தானியங்களை முறையாக குடோன்களை சேமித்து வைக்க வேண்டும். சிறுதானியங்களை சேமிக்க அவைகளை வந்து பூச்சிகள் அண்டாமல் நன்கு உலர்ந்த காற்று புகாத கொள்கலங்களில் வந்து வச்சுருக்கணும். ஈரப்பதம் மற்றும் பூச்சிகள் வந்து சேதத்தை ஏற்படுத்தும். எனவே சேமிக்கிற இடம் தூய்மையாகவும் உலர்ந்து போன இடமாகவும் இருக்க வேண்டிய அவசியம். சிறுதானியங்களை சேமிப்பதற்கு முக்கிய குறிப்புகள் என்னென்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, சேமிப்பதற்கு முன் சிறுதானியங்களை நல்லா கழுவி நன்கு உலர்த்தி பின்பு சேமித்து வைக்கணும். நம்ம சேமித்து வைக்கக்கூடிய கொள்கலன் வந்து எப்படி இருக்கணும்னா காற்று புகாததாக இருக்கணும். கண்ணாடி அல்லது உலோக கொள்கலன்களை பயன்படுத்தலாம். சேமிப்பு இடம் குளிர்ச்சியான இருண்ட மற்றும் வறண்ட இடமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு தேவையில்லாத பூச்சி தொல்லைகள் வராமல் இருக்கும். ஈரப்பதமான அல்லது வெப்பமான இடங்களில் சேமிப்பதை வந்து தவிர்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளோட தாக்கம் வந்து நிறைய வர சான்சஸ் இருக்குது. நம்ம முறையாக சேமிக்கலைன்னா அதை தடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பதற்கு முன்னால் சிறுதானியங்களை பதப்படுத்துறது ரொம்ப முக்கியம். பழைய சிறுதானியங்களை வந்து முதல்ல பயன்படுத்தி முடிச்சிடணும். பழைய சிறுதானியங்களை புதிய சிறுதானியங்களோட கலந்து வச்சா பழைய சிறுதானியங்கள் சீக்கிரமாகவே கெட்டு போயிட்டு இருக்கிறதுனால புது சிறுதானியங்களையும் அதிகமாக கெட்டு போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய சில இலைகள், வேப்ப இலை, நொச்சி இலை, டர்மரிக் பவுடர், வசம்பு பவுடர் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணி நீண்ட கால சேமிப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிறுதானிய பயிர்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து இயந்திரங்கள் பயன்படுத்துவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உழவு, விதைப்பு, அறுவடை மற்றும் பதப்படுத்துதல் போன்ற செயல்முறைகளுக்கு ஏற்ற இயந்திரங்கள் நிறைய உள்ளன. சிறுதானியங்களுக்கு என்னென்ன இயந்திரங்கள் நாம் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பவர் டில்லர் வந்து உழவு மற்றும் விதைப்புக்கு யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து விதைப்பு இயந்திரம். விதைகள் குறிப்பிட்ட இடைவெளியில் சரியான ஆழத்தில் விழும்படி விதைகளை வந்து துளைகள் மூலமாக விழ செய்கிறது. இது விதைகளை சேமிக்கவும் களைகளை கட்டுப்படுத்தவும் நமக்கு உதவுது. இது வந்து டிராக்டரோடு இணைக்கப்பட்ட விதைப்பான்கள். இது வேளாண்மையில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான கருவியாகும். பெரிய பரப்புகளை விரைவாகவும் திறம்படவும் விதைக்க உதவுகிறது. பிற இயந்திரங்கள் பார்த்திங்கன்னா டிராக்டர்கள் உழவு, விதைத்தல் மற்றும் பிற பணிகளுக்கு யூஸ் பண்ணுறது. கம்பைன் ஹார்வெஸ்டர் ஒரே நேரத்தில் அறுவடை மற்றும் தானியங்களை பிரித்தெடுக்கக்கூடிய வசதி கொண்டது. களை எடுக்கும் இயந்திரங்கள் களைகளை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடியது. டிஸ்க் ஃப்ளோ இது வட்ட வடிவ தகடுகளை கொண்ட ஒரு விவசாய கருவியாகும். இது டிராக்டரில் இணைக்கப்பட்டு மண்ணை கிளறி விதைப்புக்கு ஏற்றவாறு தயார் செய்கிறது. இதோட பயன்பாடு வறண்ட, கடினமான மற்றும் பாறைகள் நிறைந்த மண் வகைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கடுத்து அறுவடை மற்றும் பதப்படுத்துதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுவடை இயந்திரம் பயிர்களை வந்து அறுவடை செய்ய பயன்படக்கூடியது. பதப்படுத்தும் இயந்திரம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம அந்த ட்ரெஷர்னு சொல்லக்கூடிய தானிய மணிகளை பிரிச்செடுக்கக்கூடிய உதவக்கூடிய ஒரு கருவி. உமி நீக்கும் இயந்திரம். இது வந்து சிறுதானியங்களோட வெளித்தோலை நீக்க பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக வரகு, சாமை, குதிரைவாளி போன்ற பயிர்களுக்கு இது உகந்ததாக இருக்கும். கல் நீக்கும் இயந்திரம். இது சிறுதானியங்களில் உள்ள கற்கள் மற்றும் பிற அசுத்தங்களை நீக்குகிறது. இது சிறுதானியங்களை சுத்தப்படுத்த உதவுகிறது. பதப்படுத்தும் இயந்திரம் பல்வேறு சிறுதானியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பல தானிய பயிர் பதப்படுத்தும் இயந்திரங்கள் உள்ளன. நம்ம நெல்லில் வரக்கூடிய அரிசி எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இதையும் வேக வைக்கிறதுக்குரிய பார்பாயிலிங் யூனிட் இருக்குது. மேலும் பட்டை தீட்டும் மெஷின் இருக்குது. பாலிஷர், மாவு அரைக்கும் இயந்திரங்கள் இருக்குது. மாவு கலக்கும் இயந்திரங்கள் இருக்குது. மாவு பிசையும் இயந்திரங்கள் நம்ம என்ன பொருள், அடுமனை பொருளுக்கா இல்லை பாரம்பரிய தின்பண்டங்களுக்கு தேவையான மாவு பிசைகிறதா அதுக்கு தகுந்தா போல் இயந்திரங்கள் இருக்குது. அடுமனை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இயந்திரங்கள் இருக்குது. பாஸ்தா தயாரிக்கும் இயந்திரம், இடியாப்பம் பிழிதல், முறுக்கு பிழிதல் போன்ற நவீன இயந்திரங்கள் நமக்கு வந்து பதப்படுத்துறதுக்கு நிறைய வருமானம் தரக்கூடிய தொழில் வாய்ப்புகள் உள்ள இயந்திரங்கள் அதிகமாகவே இருக்குது. இதுவரைக்கும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்ட அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை நீங்கள் கடைபிடித்து அதிக லாபம் எடுக்கணும்னு எல்லாரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன்.
இன்னும் முத்தழகு, சிறுதானிய சாகுபடியில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுனர் மார்கரெட் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்புல அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல. ஆமா, தானியங்களோட அறுவடைக்கு பிறகு மணிகளை பிரித்து பக்குவமாக சேகரிக்கிறது, இது பற்றின சரியான வழிமுறைகளை நல்லாவே தெளிவுபடுத்திட்டாங்க. பயிர் அறுப்புலேருந்து மதிப்பு கூட்டுதல் வரைக்கும் நமக்கு உதவுறாப்புல இருக்கிற எந்திரங்களை பற்றின தெளிவும் கொடுத்துட்டாங்க. ஆமாம் செல்வி, இதையெல்லாம் பயன்படுத்தி வேலையை சுலபமாகவும் முடிக்கலாம், தேவையில்லாத இழப்பை தடுத்து காசு பணமும் அதிகமாக எடுக்கலாம். சரி, அதான் சொல்ற. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நாளைக்கு பயிற்சிக்கு போகணும்ல, அதுக்காக நான் என்ன தயார் செய்துக்கணும்ல. அப்ப நாளைக்கு பாப்போம் புள்ள. முக்கியமாக பயிற்சி முடிஞ்சதும் நாம் 2 பேரும் சேர்ந்து தான் சிறுதானிய பலகார கடையை திறக்கணும், மறந்துடாத. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாப்பு பலன் தந்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு, கொண்ட கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு என்ன கவலை இங்கே பாரு, ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. என்ன கவலை இங்கே பாரு, ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள், கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்பயிர் இல்லம். பருத்தி நெல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர். பருத்தி நெல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர். கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு. கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. உயிர் உரமாக செயல்படுமே. உயிர் உரமாக செயல்படுமே. உயிர் உரமாக செயல்படுமே. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். மிளகாய் சாகுபடியை பாதிக்கும் நச்சுயிரி நோய்கள். தமிழ்நாட்டில் மிளகாய் தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. மிளகாய் செடியை நாற்று அழுகல் நோய், சாம்பல் நோய், பழ அழுகல் நோய், வாடல் நோய், இலை கருகல் நோய் மற்றும் நச்சுயிரி நோய்கள் ஆகிய
தேமல் நோய், இலை சுருள், இலை சுருட்டு நோய் போன்றவை பாதிக்கின்றன. இவற்றில் தேமல் நோய் மற்றும் இலை சுருள் அல்லது இலை சுருட்டு நோய் ஆகியவை மிளகாய் பயிரிடக்கூடிய இடங்களில் அதிக பாதிப்பை உண்டாக்குகின்றன. தேமல் நோயின் அறிகுறிகள் பற்றி அறிந்து கொள்ளலாம். நச்சுயிரி நோயின் முதலாவது அறிகுறி மிளகாயின் வளர்ச்சி முழுவதும் நின்றுவிடும். இலையில் மஞ்சள் நிற திட்டுக்கள் தோன்ற ஆரம்பிக்கும். பச்சையும் மஞ்சளும் கலந்த ஒழுங்கற்ற புள்ளிகளாக தென்படும். சில நேரங்களில் இலைகள் வெளிர் பச்சை முதல் கரும் பச்சை நிறமாக தோற்றமளிக்கும். இலைகள் ஒழுங்கற்ற தோற்றத்துடன் தேமல் நோயுடன் சுருண்டு காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட மிளகாய் செடியில் மிக குறைந்த அளவில் மிளகாயும் எளிதில் மண்ணில் விழுந்து விடக்கூடிய அளவு தண்டு மென்மையாகவும் பலவீனத்துடன் காணப்படும். சில தருணங்களில் மிளகாய் பழத்தில் மஞ்சள் நிற கோடுகள் காணப்படும். இலைச்சுருள் அல்லது இலை சுருட்டு நோயின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு நச்சுயிரி நோயும் தாவரங்களை தாக்கும் பொழுது முதலில் உண்டாகக்கூடிய அறிகுறி தாவரங்களின் வளர்ச்சி தடைப்படுவதாகும். இலைகளின் நடு நரம்பிலிருந்து சுருண்டு இலைகள் முழுவதுமாக உருமாறத் தொடங்கும். இலைகள் மேல் நோக்கி அல்லது உள்நோக்கி படகு அல்லது சிறிய கரண்டி போன்ற தோற்றத்துடன் காணப்படும். மிளகாய் செடியின் நரம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி வீங்கிய தோற்றத்துடன் காணப்படும். கணு மற்றும் கணுவிடை பகுதிகளுக்கு நடுவே உள்ள இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். மிளகாய் செடியின் இலைகள் அளவில் சிறியதாகவும் அடர்த்தியாகவும் முடிவில் புதர் போன்றும் தோற்றமளிக்கும். மிளகாய் செடியின் நரம்பு பகுதிகள் தடித்து பருமனாக காணப்படும். நோய் தாக்கப்பட்ட செடியின் பூக்கள் மற்றும் பழங்கள் உருவாகுதல் தாமதமாகும். நோய் பாதிக்கப்பட்ட செடியில் உருவாகும் மிளகாய் அளவில் சிறியதாகவும் ஒழுங்கற்ற வடிவத்துடனும் தோற்றமளிக்கும். நோய் பாதிக்கப்பட்ட செடியின் பூ மொட்டுக்கள் பெரிய அளவை அடைவதற்கு முன்னர் வளர்ச்சி தடைப்படும். மேலும் இந்த செடியில் மகரந்தத்தூள் இருக்காது. நச்சுயிரி நோயை பரப்பக்கூடிய பூச்சிகள் என்னென்ன? மிளகாயை பாதிக்கக்கூடிய தேமல் நோய் அசுவினி பூச்சிகளாலும், இலைச்சுருள் அல்லது இலை சுருட்டு நோய் வெள்ளை ஈக்களினாலும் பரவும். நச்சுயிரி நோய்களை கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். நோய் தாக்கப்பட்ட செடிகளை உடனடியாக வேருடன் களைந்து புதைக்கவோ அல்லது எரிக்கவோ வேண்டும். தொடர்ந்து நிலத்தில் ஒரே பயிரோ அல்லது மிளகாய் குடும்பம் சார்ந்த தக்காளி மற்றும் கத்தரி போன்ற பயிர்களை பயிரிடுவதை முழுவதுமாக தவிர்த்தல் வேண்டும். நோய் பாதிக்கப்படாத சான்றளிக்கப்பட்ட நல்ல தரமுள்ள விதைகளை பயிரிடுதல் வேண்டும். வரப்பு பயிராக மக்காச்சோளத்தை பயிரிடுவதன் மூலம் இந்நோயை பரப்பக்கூடிய பூச்சிகளின் தாக்குதலை தவிர்க்கலாம். மஞ்சள் நிற ஒட்டுப்பொறிகளை நிலத்தில் அமைப்பதன் மூலம் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். 10 லிட்டர் நீருக்கு 5 மில்லி தயாமித்தாக்ஷம் என்ற அளவில் அல்லது 10 லிட்டர் நீருக்கு 10 மில்லி டைமெத்தோயேட் என்ற அளவில் தெளிப்பதன் மூலம் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். மித்தைல் டெமட்டான் பூச்சிக்கொல்லி மருந்தினை 10 லிட்டர் தண்ணீருக்கு 15 மில்லி என்ற அளவில் தெளிப்பதன் மூலம் அசுவினியை கட்டுப்படுத்தலாம். மிளகாய் சாகுபடி செய்யும் விவசாயிகள் இந்த தகவல்களை மனதில் வைத்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கால்நடை தீவனத்தில் பயறு வகைகளின் முக்கியத்துவம். கால்நடை வளர்ப்பு இந்திய விவசாயத்தோடு ஒருங்கிணைந்த ஒன்றாகும். மேலும் மக்களின் நல்வாழ்வுக்கு மிக பெரும் பங்களிப்பை அளிக்கிறது. இந்தியா மிகப்பெரிய கால்நடை வளத்தை கொண்டுள்ளது. தமிழகத்தில் தனிநபர் பால் நுகர்வு ஒரு நாளைக்கு சுமார் 362 கிராம் ஆகும். பால் பண்ணை தொழில் நாடு முழுவதும் பரவி தேசிய பொருளாதாரத்தில் சுமார் 5% பங்களித்து மிகப்பெரிய வேளாண் தொழிலாக வளர்ந்து வருகிறது. மாடுகள், எருமைகள், செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகளுக்கு பசும்புற்கள் தீவனமாக அளிக்கப்படுகின்றன. இருப்பினும் உற்பத்தியை அதிகரிக்க பல்வேறு தீவன மூலப்பொருட்களும் கொண்ட அடர் தீவனம் கால்நடைகளுக்கு அளிக்கப்படுகிறது. கடந்த 30 ஆண்டுகளில் கோழிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகரித்துள்ளது. இதனால் அடர் தீவனத்தின் தேவை அதிகரித்துள்ள நிலையில் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான தீவன உற்பத்தியாளர்கள் கோழி மற்றும் கால்நடை தீவனம் இரண்டையும் உற்பத்தி செய்கின்றனர். தீவன மூலப்பொருட்கள் ஊட்டச்சத்து, நச்சுக் காரணிகள், உட்கொள்ளும் அளவு மற்றும் விலை ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. தீவன மூலப்பொருட்களால் வழங்கப்பட வேண்டிய முக்கிய ஊட்டச்சத்துகள் சக்தி, புரதம், வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள் முக்கியமாக தானியங்களிலிருந்து கிடைக்கிறது. சில சமயங்களில் சிறிய அளவு கொழுப்புகளிலிருந்தும் கூடுதலாக வழங்கப்படுகிறது. எண்ணெய் வித்து உபபொருட்கள், பருப்பு வகைகள் மற்றும் இறைச்சி கூடம் மற்றும் மீன் பதப்படுத்துதலிலிருந்து
கிடைக்கும் உப பொருட்களிலிருந்து கால்நடைகளுக்கு தேவையான புரதம் கிடைக்கிறது. மனிதனின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் பயிர்களிலிருந்து பெறப்படும் உப பொருட்கள் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுகின்றன. பருப்பு வகைகள் அதிக சுவை மற்றும் செரிமானத்தன்மை கொண்டதோடு கால்நடை மற்றும் கோழி தீவனத்தில் புரதத்தினை ஆதாரமாக கொண்டு உள்ளது. 18 முதல் 36% வரை புரதச்சத்து பருப்பு வகைகளில் உள்ளது. பயறு வகை பயிர்களின் அறுவடைக்கு பின் பெறப்படும் உபபொருட்கள் ஆடு மாடுகளுக்கு சிறந்த உலர் தீவனமாக பயன்படுகிறது. கொண்டைக்கடலையில் புரதச்சத்து, நார்ச்சத்து, பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் மற்ற பருப்பு வகைகளை விட அதிகமாக உள்ளது. இதில் புரத செரிமானத்தன்மை அதிக அளவில் உள்ளது. ஊட்டச்சத்துக்கு எதிரான நச்சு பொருட்கள் மிகவும் குறைவாக இருப்பதால் கொண்டைக்கடலை மனிதர்களின் உணவு தேவைக்காக வளர்க்கப்பட்டாலும் அதன் உபபொருட்கள் கோழி மற்றும் கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது. இவற்றில் 44 முதல் 46% மொத்த செரிமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் 4.5 முதல் 6.5% புரதம் உள்ளது. இது தானிய வைக்கோலை விட அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளதால் கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது. கால்நடை மற்றும் கோழிகளுக்கு கொண்டைக்கடலை தவிடு மற்றும் உமி தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது. நிலக்கடலையிலிருந்து கிடைக்கும் புண்ணாக்கு அதிக அளவில் மாடு, ஆடு மற்றும் கோழிகளுக்கு புரதச்சத்து நிறைந்த தீவன மூலப்பொருளாக பயன்படுகிறது. கடலை புண்ணாக்கில் 40 முதல் 42% புரதம், 6 முதல் 7% கொழுப்பு, 3% நார்ச்சத்து மற்றும் கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற தாது பொருட்கள் உள்ளன. கடலை கொடி சிறந்த உலர் தீவனமாக ஆடு மாடுகளுக்கு பயன்படுகிறது. பட்டாணி முதன்மையாக மனித நுகர்வுக்காக வளர்க்கப்பட்டாலும் அதன் புரதச்சத்து நிறைந்த இலைகள் மற்றும் தண்டு பகுதி கால்நடைகளுக்கு பசுந்தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது. புரதச்சத்தின் அளவு முதிர்ந்த நிலை மற்றும் பருவகால தட்பவெட்ப நிலை ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும். உலர்ந்த பட்டாணி கொடிகள் குறைந்த புரதச்சத்து மற்றும் அதிக நார்ச்சத்து கொண்டுள்ளது. இவை கால்நடைகளுக்கு உலர் தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது. பயறு வகை பயிர்களான நிலக்கடலை, உளுந்து, பச்சை பயறு, பட்டாணி மற்றும் கொள்ளு ஆகியவற்றின் உலர்ந்த வைக்கோல், உமி ஆகிய உபபொருட்கள் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுகிறது. எனவே விவசாய பெருமக்கள் கால்நடைகளுக்கு பசுந்தீவனங்களுடன் புரதச்சத்து நிறைந்த பயறு வகைகளின் உபபொருட்களை பயன்படுத்தி நல்ல பால் வளம் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே. முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே. பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு.
நோய் என்று தொண்டை அடைப்பான் துள்ளுமாறி நோய் நுண்ணுகிறால் வரும் சப்பை நோய் என்று கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு நோயின்னு வந்து புட்டா வாயொன்னு திறவாது நோயின்னு வந்து புட்டா வாயொன்னு திறவாது மேயவும் போகாது மிரண்டு படுத்து விடும் நோயின்று வந்து புட்டா வாயொன்னு திறவாது மேயவும் போகாது மிரண்டு படுத்து விடும் அந்த பின் ஓடாமே வருமின் காத்து சிந்தனையோட சென்று காப்பாத்து அந்த பின் ஓடாம வருமுன் காத்து சிந்தனையோட சென்று காப்பாத்து தாமசம் செய்யாமே தடுப்பூசி போட வேணும் பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.